அகதிகள் நாடொன்றுக்குள் நுழைய முற்படும் போது முக்கிய பொறுப்புள்ள நாடு அவர்களை ஏற்க மறுத்தால் புகலிட பொறுப்பு வேறு நாட்டிற்கு மாற்றப்படலாம் என ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதன்படி ஐரோப்பிய ஒன்றியத்தில் அகதி ஒருவர் முதலில் நுழையும் நாடே புகலிட நடைமுறைக்கு பொறுப்பாகும். அந்த நாடு அகதியை ஏற்க மறுத்தால் 6 மாதங்களின் பின்னர் மற்றொரு நாடு பொறுப்பேற்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. ஜெர்மனியில் வசிக்கும் ஒருவர் தொடர்ந்த வழக்கிலேயே இத்தகைய தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஆரம்பத்தில் இத்தாலி பொறுப்பாக குறிப்பிடப்பட்டிருந்தது. டப்ளின் ஒப்பந்தம் என அழைக்கப்படும் விதிப்படி புகலிட கோரிக்கையாளர்கள் அவர்கள் பதிவு செய்யப்பட்ட முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும். இருப்பினும் இத்தாலி சில நேரங்களில் அகதிகளை மீண்டும் மீட்க மறுப்பதால் சட்ட சிக்கல்களை உருவாக்கலாம். புதிய ஐரோப்பிய புகலிட விதிகளின்படி புகலிட கோரிக்கையாளர்கள் நுழைவதற்கு முன்பே அவர்களின் விவரங்களை விரைவாக சரிபார்க்க அனுமதி வழங்கப்படலாம். அதேவேளை புகலிடம் கிடைக்கும் வாய்ப்பு குறைவாக உள்ளவர்கள் சிறப்பு மையங்களில் தங்க வைக்கப்படலாம். சில சந்தர்ப்பங்களில் அவர்களின் நடமாட்டம் 2 ஆண்டுகள் வரை கட்டுப்படுத்தப்பட வாய்ப்பும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.